வணக்கம் கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடமான செவ்வாய் அவர் நேர உங்களுடைய 2ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே வந்து உட்காண்டார். 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்தா நார்மலாகவே தலையில் பிரச்சனை பண்ணுற மாதிரி முகத்தில் பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போது முகம் கொஞ்சம் ஷேப் மாறி இருக்குன்னா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் மாறி இருக்கும். கோபம், பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில வேளைகளில் பேசாமடந்தியாகவும் இருப்போம் அப்படிங்கிறதும் தெரிகிறது. அதனால் கொஞ்சம் இந்த டோனை கொஞ்சம் எதனால் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதுபோல் உங்களுடைய சிம்ம ராசிக்காரரான சூரியனானவர் உட்கார்ந்துருக்கிறது 12ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்போது 2க்குரியவன் 12ல் வந்தால் திரவிய செலவுகள்னு பேர். அப்போ செலவுகளும் ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி குருவும் அங்கே போய் உட்காந்துட்டார். இப்போ குரு உட்கார்ந்ததுனாலையும் நமக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. சரிங்க, இப்படி செலவாக சொல்லிட்டு இருக்கிறீங்களே, யாருன்னா பணம் கொடுக்கறதுக்கு வழி இருக்கிறாங்களா அப்படின்னா, நல்லபடியாக அசுரகுருவான சுக்கிர பகவான் ஆட்சியில் போய் உட்கார்றாரு. இவரால் பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய வருது. 8ஆம் இடத்திலே அமரக்கூடிய இந்த ராகுவினாலே சில பயங்கள் உண்டாகும். அதே போல் 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சனியினாலும் சனி பகவானுடைய பிரச்சனையினாலே சில காரியங்கள் நிதானமாகவும் சில காரியங்கள் கெடுதலாகவும் அமையும். அப்படிங்கிறதுனால சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இதில் சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துலேருந்து மூவ் ஆவார். கொஞ்சம் கொஞ்சமாக 6ஆம் இடம் வரைக்கும் போயிட்டுருப்பார். இப்போது ஒரு 2 நாளைக்கு, அதாவது வியாழன் வெள்ளி அப்படிங்கிற நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுப்பார். மற்ற நாளெல்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மனசில் டல்னஸ் கொடுப்பார். செய்கிற வேலையெல்லாம் ஏனோ செய்கிறோம் போட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் வழிய என்துவாக இருக்குமான்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த என்துவா வேணும், நான் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னாக்க இதுக்கு சொல்யூஷன் பகவான் இந்த வாரத்திலே கொடுத்துட்றார் 2 விஷயத்தில். ஒன்று, இந்த வாரத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு வராகி நவராத்திரியின் சம்பூர்ணம் அன்னைக்கு முடிகிறது. அன்றைய நாளில் வராகி அம்மனை வழிபட்டு அவள் கலப்பையிலேருந்து எப்படி பூமியை பிளந்து நமக்கு எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்தாலோ அதே மாதிரி நம்ம கஷ்டத்தை எல்லாம் பிளந்து நன்மையை பெற்று தருவாள்னு வேண்டணும். அந்த நாளிலேயே சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி இருக்கு. ஜெய ஜெய சுதர்சனான்னு சுதர்சன அஷ்டகம்னு இருக்கும், சுவாமி தேசிகன் சொல்லி கொடுத்தது. அதை தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைன்னா இந்த வார்த்தையே ஜெய ஜெய சுதர்சனா அப்படிங்கிற மந்திரமாகவே சொன்னீர்களானாலும் இந்த வாரத்திலே வரக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிவிடும். அதில் கொஞ்சம் உற்சாகம் பெறும். அதனால இந்த வாரம் சுபிட்சமாக அமையப் போகிறதுன்னு வைத்துக்கலாம். 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதலாக உங்களுக்கு அந்த சுபிட்சத்தை பெற்று தரட்டும். வாழ்க வளத்துடன்.